ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று வந்து புக் பேக் ஆன்சர்ஸ். எல்லாருமே வந்து 6th to 12th நியூ புக் ஓல்டு புக் இந்த மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸ்க்கு வந்து ஏதாவது வெப்சைட் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்களா? 2 வெப்சைட் சொல்கிறேன், அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அமைச்சர் கல்வி குரு அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் நியூ புக்கில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கான சொல்யூஷன்ஸாக அவங்க கொடுத்துருப்பாங்க. இன்னொரு வெப்சைட் வந்து வின்மீன் அப்படிங்கிற வெப்சைட். சரிங்களா? அதில் வந்து 6th to 12th வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டோட புக் பேக் ஆன்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா வந்து ஓல்டு புக்கு நாம தான் கொஷின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நியூ சிலபஸ் அப்படிங்கிறனால கொஷின்ஸ் யாருக்குமே தெரியாது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? லெசன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே இந்த மாதிரி கேட்குறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம லெசன் வைஸ் சொல்லும் போதே சொல்லியிருப்போம். ஸோ வந்துட்டு பர்ஃபெக்டாக இதுதான் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நம்ம வந்துட்டு சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். சரிங்களா? சிலபஸ் வைஸ் எங்கெங்கே நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போதுமே அதில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே நிறைய வந்து சிலபஸ் வைஸ் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும்தான் புக் வைஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால் நம்ம சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் வைஸ் ரிவிஷன் பண்ணும் போதோ இல்லை புக் வைஸ் நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் ஒன்று ப்ளஸ் சிலபஸ் டாபிக் ஒன்று இப்படி சேர்த்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சிலபஸ் வைஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 6th to 12th நியூ புக் இருக்குது பார்த்தீங்களா? அதில் பாக்ஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு தெரியுமா கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சிருங்க. சரிங்களா? அதை வந்து சிலபஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நாம தான் படிச்சுக்கணும். அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்ஸ் கொஷின்ஸை படிச்சிருங்க. அடுத்தது ஓல்டு புக் இதை படிங்க. அதுக்கப்புறமா இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓல்டு எடிஷனில் இருக்க சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் படிங்க. இந்த புக்ஸுமே படிக்கும்போது நியூ புக் படிக்கும்போதும் ஓல்டு புக் படிக்கும்போதும் சிலபஸில் கவர் ஆகிற டாப்பிக்கை தெளிவாக படிச்சுக்கோங்க. மீதி இருக்க டாப்பிக்கை கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கோங்க. நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லி பயப்படாமல் நம்ம வந்துட்டு நம்மளோட ஒர்க்கு கரெக்டாக பண்ணிடுவோம். சரிங்களா? என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி வந்தாலும் நம்மளால் ஆன்சர் போட முடியும்.